திருமணமான பெண்ணை மயக்கி ஜாலியாக ஊர் சுற்றிய ரியல் எஸ்டேட் அதிபர். நகை பணத்தை திருப்பி கேட்டதும் சுயரூபத்தை காட்டி மிரட்டல். பெண்ணை ஏமாற்றியவர் மீது நடவடிக்கை பாயுமா? காவல் நிலைய வாசலில் கண்ணீருடன் தவிக்கும் பெண்ணுக்கு நியாயம் கிடைக்குமா? போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல பெண் ஒருத்தவங்க ரொம்ப நேரமா நின்னுக்கிட்டு இருந்திருக்காங்க. என்னமா ஆச்சு, கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் கொடுக்கணுமா, ரொம்ப நேரம் நின்னுக்கிட்டு இருக்கீங்கன்னு அங்கிருந்த காவலர்கள் கேட்டு இருக்காங்க. என்ன ஒருத்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பணம் நகையெல்லாம் வாங்கிட்டு ஏமாத்திட்டான் சார். அது மட்டும் இல்லாம 2 பேரும் தனிமையில் இருந்த வீடியோவை Facebookல போஸ்ட் பண்ணிடுவேன்னு மிரட்டறான்னு சொல்லி அந்த பெண் கதறி இருக்காங்க. அழாம சொல்லுங்கம்மா, யாரு அந்த ஆளு, அவன் கூட எப்படி உங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு, அவன் பேரு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க போலீஸ். அவன் பேரு மனோஜ் சார். 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை பார்க்கறப்ப தான் பழக்கம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க அந்த பெண். அடுத்து அந்த பெண் கொடுத்த புகாரை வச்சு திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கிற மனோஜ் வீட்டுக்கு போன போலீஸ் அவன்கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. சார், நீங்க சொல்ற மாதிரியான ஆளு நான் கிடையாது. என்ன ஏதுன்னு முழுசா தெரிஞ்சுக்காம பொய்யான புகாரை வச்சுக்கிட்டு விசாரிக்க வந்துருவீங்களா அப்படின்னு போலீஸ் கிட்ட எகிரி இருக்கான் மனோஜ். போலீஸுக்கே நீ பாடம் எடுக்கிறியான்னு சொல்லி அவன் மேல வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் மனோஜ ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தன்னோட தில்லாலங்கடி வேலை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஒப்பிச்சிருக்கான் மனோஜ். கணவனை பிரிஞ்சு தன்னோட 2 மகன்கள் கூட திருச்சி பாலக்கரையில தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க சித்ரா. ரியல் எஸ்டேட் கம்பெனியில வேலை பார்த்து தன்னோட 2 பசங்களையும் படிக்க வச்சிட்டு இருந்த சித்ராவுக்கு அதே கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்த மனோஜ் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவில் தகாத உறவா மாறி இருக்கு. 2 பேரும் பல இடங்களுக்கு போய் தனிமையில இருந்திருக்காங்க. அடிக்கடி லீவு போட்டு ஜாலியா ரீல்ஸ் எடுத்துட்டு சுத்திட்டு இருந்த சித்ராவையும் மனோஜையும் வேலையிலிருந்து தூக்கி இருக்குது ரியல் எஸ்டேட் நிர்வாகம். இதுல என்ன ட்விஸ்ட்னா, ஏற்கனவே கல்யாணமாகி 2 பசங்க இருக்கிற மனோஜ் சித்ரா கிட்ட எனக்கு கல்யாணமே ஆகலன்னு சொல்லி தனிமையில இருந்ததுதான். அடுத்து 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நம்பர் 1 டோல்கேட் பக்கத்துல இருக்கிற அடுக்குமாடி வளாகத்துல புதுசா ரியல் எஸ்டேட் பிசினஸ ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு பணம் தர்றேன், நீங்க பிசினஸ ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு மனோஜுக்கு தைரியம் கொடுத்திருக்காங்க சித்ரா. இதுதான் சாக்குன்னு சொல்லி சித்ரா கிட்ட இருந்து 3 சவரன் நகையையும் 2 லட்சம் ரொக்கத்தையும் சுருட்டி இருக்கான் மனோஜ். எந்நேரமோ மனோஜ் ஆபீஸ்லயே இருந்ததால அவரோட மனைவிக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அப்படி ஆபீஸ்ல என்னதான் பண்றாருன்னு பாக்குறதுக்காக சைலண்டா ஆபீஸுக்கே கிளம்பி போயிருக்காங்க மனைவி. அங்க சித்ராவும் மனோஜும் நெருக்கமா இருந்ததை பார்த்து ஆத்திரத்தோட உச்சிக்கே போயிருக்காங்க மனோஜோட மனைவி. தன்னோட கணவன் கூட நெருக்கமா இருந்த சித்ராவை வாய்க்கு வந்தபடி திட்டி இருக்காங்க மனோஜோட மனைவி. அப்பதான் மனோஜுக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மையே சித்ராவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் மனோஜோட பேசுறதையே நிறுத்தி இருக்காங்க சித்ரா. புதுசா ஸ்டார்ட் பண்ண ஆபீஸுக்கும் போறதையே ஸ்டாப் பண்ணி இருக்காங்க. 1 வாரத்துக்கு அப்புறம் மனோஜுக்கு கால் பண்ண சித்ரா, என்ன ஏமாத்தி வாங்கின பணம் நகை எல்லாத்தையும் திருப்பி கொடு, இல்லனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி சத்தம் போட்டு இருக்காங்க. பணத்தை எல்லாம் திருப்பி தர முடியாது, உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோங்கன்னு எகத்தாளமா பேசியிருக்கான் மனோஜ். நம்மளையே போலீஸ்ல மாட்டி விடுவேன்னு சொல்லி மிரட்டாளேன்னு கடுப்பான மனோஜ், நாம 2 பேரும் தனிமையில் இருந்த போட்டோஸ் வீடியோஸையும் நெட்ல விட்டுருவேன்னு சொல்லி மிரட்டி இருக்கான். நான் பேசினது தப்புதான், இனிமே உன்கிட்ட தப்பா நடந்துக்க மாட்டேன், ஆபீஸுக்கு வான்னு சொல்லி இருக்கான் மனோஜ். சரி திருந்திட்டான்னு சித்ராவும் மறுபடியும் ஆபீஸுக்கு போயிருக்காங்க. வேலை முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. அப்போ ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும்னு என்னைய மட்டும் வெயிட் பண்ண சொன்ன மனோஜ்
திடீர்னு ஷட்டரை இழுத்து மூடிட்டு தன்னை பாலியல் வன்கொடுமை செஞ்சிட்டான்னு சொல்லி கதறி இருக்காங்க சித்ரா. யாருமே இல்லை ஆஃபீஸில், எல்லோரும் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார், கொஞ்சம் நேரம் ஒர்க் இருக்குது இரு, நான் ஒரு ஜெராக்ஸ் மட்டும் எடுத்து கொடுன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக இருந்தேன் சார். இவர் என்ன பண்ணார், டக்குன்னு வெளியே போகிற மாதிரி போய் சட்டரை இழுத்து விட்டார் சார். சட்டரை இழுத்து விட்டு உள்ளே வந்து என்னோடய புடவையை பிடிச்சி இழுத்து என்னை பலாத்காரம் பண்ணார். யார்கிட்ட சொல்றது என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்த சித்ரா கடைசியா போலீஸ்ல புகார் தெரிவிச்சிருக்காங்க. மனோஜ் மேல வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அவனை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. முழுமையா விசாரணை முடிஞ்ச பிறகுதான் தெரியும் மனோஜ் எத்தனை பெண்களோட வாழ்க்கையில விளையாடி இருக்கான் அப்படிங்கிறது.